Hi friends. So இன்னைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற டாபிக் வந்து அபவுட் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ பைத்தான் மற்ற ஜாவா, ஸோ இந்த மாதிரி இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய யூடியூப்பில் கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோ கண்டென்ட்ஸ் இல்லை, எஸ்பெஷலி தமிழில் நிறைய கண்டென்ட் இல்லை. கரெக்டுங்களா? இன்னொன்று என்னன்னா, ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ரொம்பவே பவர்ஃபுல். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஓகேங்களா? ஈவன் பைத்தான்குள்ளாரே நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஜீஷலோட கமெண்ட்ஸை பைத்தான்குள்ளாரே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் யூசர் ஒரு டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஜீஷல் அப்படிங்கிறது ரொம்பவே ஜீஷல் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பேஷ் ஆர் ஜீஷல். ஸோ பேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அந்த வெர்ஷன்ஸில் இருந்தது. ஸோ ஈவன் இனிமேல் லினக்ஸில் வந்துட்டு பேஷ் கமெண்ட் பேஷ் ஷெல் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் மேக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் கேட்லினா ஜீஷலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற உங்களோட ஷெல் எல்லாமே ஜீஷலில் தான் இருக்குது. ஸோ பேஷில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஜீஷலில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே நிறைய தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நாட் தேர்ட் பார்ட்டி பட் அதர் எக்ஸ்டென்ஷன் கிட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. லைக் ஓமை ஜீஷல் அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து மேக்ல ஜீஷலுக்கு தான் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப அதெல்லாம் பேசணும்னா, ஸோ எப்படி ஜீஷல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், ஸோ அதில் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப குட்டி குட்டியாக நான் போடுறேன். எனக்கும் டைம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கனால நான் குட்டி குட்டி வீடியோவாக போடுறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் என்னெல்லாம் கற்றுக்கணும், ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட டெர்மினல்ல இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக சேஞ்ச் டைரக்டரி, லிஸ்ட், ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் உள்ளார பார்த்தீங்கன்னா அதாவது டெர்மினலும் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்பில்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹோம் டெர்மினல், அதாவது டிஃபால்ட் டெர்மினல் ஆப்பில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த டெர்மினல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சில நேரம் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், தப்பான கமெண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட ஹிஸ்ட்ரி ரெண்டே போயிடுவோம். அப்புறம் அதை ஒன்று வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த டெர்மினல் அப்படிங்கிறது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும் தான் இந்த ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட்டை பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட்டை நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த டெர்மினல் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து உங்களோட டிஃபால்ட் டெர்மினல் ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நான் வந்து என்னோட டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னோட டெர்மினல் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் டெர்மினலில் போயிட்டு இங்கேருந்து நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு இப்போ என்னோட கரண்ட் டைரக்டரி என்னன்னு பார்க்குறேன். ஸோ நான் இப்போ ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். ஸோ நான் டெஸ்க்டாப்புக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் என்னோட ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் என்னோட ஹோம் டைரக்டரிக்கு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, நமக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் டச். ஸோ டச்ங்கிறது என்னன்னா, ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் டச். ஓகேங்களா? ஸோ இந்த டச்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு நான் ஸ்கிரிப்ட்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் முன்னவே சொன்ன மாதிரி பேஷ் அப்படின்னு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா டாட் பேஷ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ காமனாக ஷெல் எஸ்ஹெச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலே ஸோ அது பேஷ்க்கும் சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் ஷெல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ டெஸ்க்டாப்பில் ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூல். ஸோ இங்கே வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் நான் இதை என்டர் பண்ணல. பட் நான் உள்ள போயிட்டு என்டர் கொடுத்தேன்னா பாருங்கள், பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வரும். தெரியுது இல்லையா? ஸோ பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வரும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த ஃபைலுக்கு ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸே இருக்காது. கரெக்டாக? ஸோ ஜென்ரலாக நீங்கள் டெர்மினல் வந்து இந்த ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா யூசருக்கோ இல்லை குரூப்ஸ்க்கோ அதர் யூசர்ஸ்க்கோ எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு ஃபைலில் இருக்காது. பட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே அந்த ரைட்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வேர்ட், இந்த லெட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இது டைரக்டரியா இல்லையா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்து இருக்கிற 3 வந்து அவங்க யூசருக்கு உண்டான ரைட்ஸ் பெர்மிஷன்ஸ் வந்து காட்டும். அடுத்து இருக்கிற அந்த 3 கேரக்டர்ஸ் வந்து குரூப்க்கு இருக்கிற பெர்மிஷன்ஸ் காட்டும். ஃபைனலாக இருக்கிற இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூசர்ஸ், ஸோ அவங்களுக்கு இருக்கிற பெர்மிஷன்ஸை காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எனக்கு எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொண்டு வரணும். அப்படி நான் கொண்டு வந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆர் சேஞ்ச் ஓனர்ஷிப் தேவைப்படாது, சேஞ்ச் மோட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் காமனாக +X அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்டோட நேம் கொடுத்துட்டீங்கன்னாவே, அதாவது ஃபைலோட நேம் கொடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா யூசருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா யூசருக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இப்படி வேணாம் இருக்கு, அதாவது எனக்கு மட்டும்தான் வந்து இந்த ரைட்ஸ் இருக்கணும், யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா
இப்போ திரும்ப நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு போயிட்டோம், அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 to 1 மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மேலே 4 to 1 இந்த பொதுவாக நம்ம இந்த பைனரி கன்வர்ஷன் இந்த மெத்தட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். 4 to 1 மெத்தட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் இங்கே யூஸ் பண்ணுறது 4 to 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க 3 அந்த கேரக்டர்ஸ் வந்து யூசருக்கு உண்டான பெர்மிஷன், அப்புறம் குரூப், அப்புறம் அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் யூசருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீட் பெர்மிஷன், அப்புறம் இருக்கிறது ரைட்டு, ஃபைனலாக இருக்கிறது எக்ஸிக்யூட் பெர்மிஷன். ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் டிக் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸ்லாம் டோட்டலாக கவுண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு யூசருக்கு நீங்கள் எல்லா ரைட்ஸும் கொடுக்கணும் அப்படின்னா 1 இதுலேயும் 1 கொடுப்பீங்க, இதுலேயும் 1 கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணுங்க. 4 + 2 + 1, ஸோ டோட்டல் 7. அப்போ அந்த யூசருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய நம்பர் 7. ஓகே, ஸோ இதே மாதிரி என்னென்ன யூசருக்கு, குரூப் யூசருக்கு, அதர் யூசர்ஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து ரைட்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்பர்ஸ் மாறும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரூப் யூசர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ரைட்டும் ரீட் பெர்மிஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால 5 அப்படின்னு வருது. 4 + 1 5. இங்கே அதற்கு பாருங்க, நான் எந்த பெர்மிஷனும் கொடுக்கல, ஸோ அதனால 0. சப்போஸ் நான் ரீட் பெர்மிஷன் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அதர் யூசருக்கு உண்டான இது எவ்வளோ, நம்பர் 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த டோட்டலையும் நீங்கள் அப்படியே என்டர் பண்ணுங்க. 7 5 4. ஓகேங்களா? ஸோ 7 கொடுத்தா எனக்கு எல்லா ரைட்ஸும் வந்துடும். குரூப்புக்கு எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் இருக்கும், அதர்ஸ்க்கு 4 மட்டும் இருக்கும், அதாவது ரீட் பெர்மிஷன் மட்டும் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இங்கே நான் இதை எப்படி பண்ணாலும் பாருங்க. chmod 754 ப்ளஸ் அந்த ஃபைல் நேம். ஓகே, இதை கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் உங்களோட ரன் பண்ணி பாருங்க. எனக்கு எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் இருக்கு, ப்ளஸ் குரூப்புக்கு எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் இருக்கு, பட் அதர் யூசர்ஸ்க்கு எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் கிடையாது. ரீசன் என்னன்னா நம்ம போட்ட இந்த கோட்னால. ஓகேங்களா? ஸோ இப்படியே நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ரைட்ஸ் பெர்மிஷன்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபைலை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம், எல்லாமே மாற்றியாச்சு. ஓகே, ஸோ நான் எல்லாம் செட் ஆகிடுச்சு. ரைட்? ஸோ நம்ம ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் எல்லாமே பைனரி அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் ஜென்ரலாக ரூட்டோட பைனரி ஃபோல்டரில் தான் சேவ் ஆயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதோடைய ரூட் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வேர் பேஷ் அப்படிங்கிற கமெண்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட பேஷ், அதாவது ஷெல் லொகேஷன் எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஸ்டோர் ஆகுது, பைனரியிலேருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் அதாவது கன்ஃபார்மாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேஷ் எக்ஸ்க்ளமேட்டரி ப்ளஸ் இந்த லொகேஷன். ஓகே, ஸோ பின் ஸ்லாஷ் பேஷ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் எந்த ஒரு செல் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நாளைக்கு ஒரு மேஜராக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கடா நான் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜராக என்டிஎம், ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஈவன் நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாம். அது நான் சொன்ன மாதிரி பைத்தானுக்குள்ளாரே வந்து ஈவன் ஷெல் ஸ்கிரிப்டிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் என்னன்னா பைத்தானில் கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் இந்த மாதிரி ஷெல் ஸ்கிரிப்டிங் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் லென்த்தாக ஒரு சில கோடிங் வேர்ட்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். பட் ஷெல் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக எழுதினாலே அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கோரில் போய் பேசுறீங்க. ஓகேங்களா? நடுவில் எந்த இன்டர்மீடியட்டும் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் சர்வீசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையானதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்ல போகிற ஸ்கிரிப்ட் வந்து இதை பற்றினது தான், இந்த ஷெல்லோட ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு அந்த சிஸ்டம்க்கு சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரே ஒரு கமாண்டோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவை. ஸோ ஒரு அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஜென்ரலாக பைத்தான்லாம் பிரிண்ட் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். C++ இந்த மாதிரி விஷயம்லாம் பிரிண்ட் அந்த மாதிரி வேற வேறு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கோ. இதெல்லாம் நம்ம PHP யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எக்கோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். எக்கோ ஹலோ வேர்ல்டு, நம்ம ஹலோ வேர்ல்டே பண்ணுவோம் எல்லாரும் மாதிரியும். வாங்க பழகலாம் போடுவோம். சாரி, ஓகே ஓகே சூப்பர், கொடுத்தாச்சு. ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைலை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெற்றிகரமாக நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரேடியாக ரொம்ப சொன்னாலும் கிளம்ஸியாக ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட் பை சைடு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இணைந்து கற்போம். தேங்க்யூ.